கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென் சொல்லலாமா? தேவனுடைய கிருபை எந்நாளும் உள்ளது, என்றென்றைக்கும் உள்ளது. ஏற்கனவே ஆண்டவர் இந்த வார்த்தையை பதிவு செஞ்சிருக்கிறாரு சபையில. சபைனா என்னன்னு சொல்லியிருக்கிறார் நமக்கு. சபை, சர்ச், சபை. சபைங்கிறது மக்கள் கூடி வருகிற இடத்தை குறிக்கல. சர்ச் இஸ் நாட் எ பிளேஸ். அத இடத்தை மென்ஷன் பண்ணல. சபை 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 சபைன்னு சொல்றோம் இல்லையா? சபைக்கு போலியா சிஸ்டர், சபைக்கு போலியா சிஸ்டர்னா அது இடத்தை குறிக்கல, பில்டிங்கை குறிக்கல. சர்ச், சபைங்கிறது மக்கள் கூடி வருகிற இடத்தை அது குறிக்கல. கூடி இருக்கிற மக்கள் கூட்டத்தை அது குறிக்குது. எதை குறிக்குது? சபைங்கிறது இடத்தை குறிக்கல, கூட்டத்தை குறிக்குது. 2 பேர் உட்கார்ந்தாலே அது சபை. 1 கோடி பேர் உட்கார்ந்தாலும் அது சபை. இது சின்ன கூட்டம், அது பெரிய கூட்டம். இது சின்ன சபை, அது பெரிய சபை, அவ்வளவுதான். ஆனா நம்ம சின்ன சபைனா எப்படி எதை சொல்லணும் தெரியுமா? எதை சொல்லியிருக்கிறோம்? அது சும்மா சின்ன இடம், சின்ன சபை, சின்ன சபை அப்படிம்பாங்க. சின்ன சபைனா என்ன அர்த்தம்? விரல் விட்டு என்ற அளவுக்கு ஆள் வராங்க, அதான் சின்ன சபை. என்ன முடியலங்க, ஐயோ கூட்டம் கூட்டமா போறாங்கன்னா அது பெரிய சபை. அப்ப பைபிள்ல சர்ச் அப்படி வந்துருச்சு அப்படின்னா, கிறிஸ்தவர்கள் ஊழியர்கள் சபை சபைனாங்கன்னா உங்க மைண்ட்ல வர வேண்டியது இடம் ஞாபகத்துக்கு வரக்கூடாது. என்ன வரணும்? சர்ச்சுக்கு போறேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? சர்ச்சுக்கு போறேன் பிரதர் அப்படின்னா விசுவாசிகள் கூடி இருக்கிற அந்த கூட்டத்துல கலந்துக்க போறேன். ஒரு கூடுகை. சர்ச்சுங்கிறது கூடுகை, சபைங்கிறது கூடுகை. அதான் சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல அப்படி சொல்றாரு. மக்கள் கூடி வர்றீங்களப்பா, அதை சில பேர் விட்டாங்கப்பா, நீ விடாங்க இப்ப கூடி வர்றத கூடுங்கப்பாங்கிற. ஆமீன். அதனால சபைங்கிற ஏன் இதை பேசுறாரு அதை புரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு சபைங்கிற அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் தெரியாத பட்சத்தில், அதுக்கு நீ அர்த்தமே தெரிஞ்சுக்கல அப்படின்னா நீங்க வஞ்சிக்கப்படுறது, ஏமாத்தப்படுறது 100க்கு 100 கேரண்டி, உத்தரவாதமா சொல்றீங்க, நீங்க ஏமாந்துருவீங்க. ஏன்னா சர்ச்சை இடமா காமிச்சு, கட்டடமா காமிச்சு, அதை ஆலயமா காமிச்சு இப்படி இருக்கிறதுனாலதான் சர்ச்சுக்கு காணிக்க கொடுங்க, ஆலயத்துக்கு காணிக்க கொடுங்க. பாதியில் நிற்குது பாருங்க சர்ச்சு. கேட்குறாங்களா? ஏன் கேட்குறாங்க? நீங்க சரியில்லை. நம்மளைத்தான் ஆலயம் சொல்லி இருக்கிறாரு, அப்புறம் எப்படி பில்டிங் ஆலயமா மாறும்? கூடி வருகிற கூட்டத்தை தான் சர்ச்சுங்கிறாரு, அது எப்படி இடம் சர்ச்சா மாறும்? நீங்க இதை பிரிச்சு புரிஞ்சுக்காதனாலதான் ஐயோ நம்ம மட்டும் தளம் போட்ட வீட்டுல இருக்கிறோம், ஆனா சர்ச்சு பாரு கூரை செட்ல இருக்கு, ஆண்டவனுக்கு எளிய பாரு, நகையை கட்டி கீழே வைப்போம். இதான் இதான் இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. புரிஞ்சுங்க. அந்த டாபிக் இல்லை, சொல்றேன், டச் பண்றேன், புரிஞ்சுக்குங்க. ஏமாந்துடாதீங்கன்னு சொல்ல வரேன் நான். சர்ச்சுனா என்னது நீங்களே சொல்லிடுங்களேன். சபைன்னா இனிமே உங்க மைண்ட் என்ன வரணும்? மைண்ட் செட் ஆகணும். விசுவாசிகள் கூடி வருகிற கூட்டம், ஒரு அமைப்பு, ஒரு அங்கம். வேப்ப மரத்துக்கு அடியில 4 விசுவாசி கூடுனாலும் என்னது பேரு? சபை. சபை கூடுது. வேப்ப மரமே இல்லை, ஓப்பனா 4 பேர் கூடி பேசுறாங்கன்னா என்ன அர்த்தம்? விசுவாசிகள் கூடி ஜெபிச்சாலும் சரி, ஒர்ஷிப் பண்ணாலும் சரி, அது என்னது? அது சபை. சபை. சபை அப்படின்னாலே உங்களுக்கு கட்டிடம் நினைவுக்கு வராதிருப்பதாக இயேசுவின் நாமத்தில். வந்துச்சுன்னா ஒரு ஆபத்து காத்திருக்கு. அதான் சொன்னேன் நான், இந்த ஆபத்துல போய் மாட்டுவீங்க நீங்க. பில்டிங் காமிச்சு பாதிதான் சோறு எலும்பி இருக்கு, தளம் போடல. சர்ச்சு இப்படி இருக்கு பிரதர் அப்படி சொன்னா, ஐயோ நான் தரேன் பிரதர். இது ஆலயமும் கிடையாது, இது சர்ச்சும் கிடையாது. ஆமீனா? ஆமீன் தானா? சொல்றதுனா புரியுதா? உண்மைதானா? மாத்தி சொல்றேன்னா உண்மைதானா? இதை அப்படியே ஃபாலோ பண்ணணும். சர்ச்சுக்கு போறேன்னு சொல்றது தப்பு இல்லை, ஆனா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு சர்ச்சுக்கு போறேன்னு சொல்லணும்.
சபைனா என்னன்னு புரிஞ்சுட்டு சர்ச்சுக்கு போறேன்னு சொல்லணும். ஆமென். கர்த்தர் நல்லவர். போன வாரமா முந்தின வாரமா தெரியல, ஏற்கனவே சொன்னதுதான் ரீகால் பண்ணி இந்த பாயிண்ட் டச் பண்ணிட்டு போறேன். நான் நிச்சயமா என்னை அவர் பார்த்துக்குவாருன்னு அவர் மேல எனக்கு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை இருக்கு. நம்ம எல்லாருக்கும் இருக்க வேண்டிய, விசுவாசிக்கு எல்லாருக்கும் இருக்க வேண்டிய ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இல்லை, ஒரு நம்பிக்கை. என்னது? என்னைய படைச்சவரு, என்னைய உருவாக்குனவரு, என்னைய அழைச்சவரு, என்னுடைய பேரை எழுதி வச்சிருக்கிறவரு என்னைய பார்த்துக்குவாரு, கைவிட மாட்டாரு அப்படின்னு பல்ல கட்டிச்சிட்டு சொல்லுகிற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை ஒவ்வொரு விசுவாசிக்கும் வேணும், இருக்கணும், இருந்தாகணும். ஆமேனா? அதே நேரத்துல அவர் பார்த்துக்காம போனாலும் அவரை விட்டு போற ஆளு நான் இல்லைன்னு என் மேல எனக்கு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கணும். முதல் பார்ட்டும் வரணும், ரெண்டாவது பார்ட்டும் இருக்கணும். அவர் பார்த்துக்குவாரு அப்படிங்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை. சரி, இப்ப பார்த்துக்காம போயிட்டா என்ன? பார்த்துக்காம போனாலும் நான் அவரை விட்டு நான் போற ஆள் கிடையாது அப்படின்னு ஏன் மேல எனக்கு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை வேணும். நம்மகிட்ட இருக்குங்களா ரெண்டாவது நம்பிக்கை? இருக்கணும். இப்பெல்லாம் யோபு இருந்தாரு, இப்பெல்லாம் நகூமி இருந்தாங்க, இப்பெல்லாம் சாத்ராக் இருந்தாங்க, பவுல் இப்பெல்லாம் இருந்தாரு. நம்ம ரெண்டாம் நம்பிக்கைக்குள்ள முதலாம் நம்பிக்கை பூர்த்தியாகி ரெண்டாம் நம்பிக்கைக்குள்ள நம்ம வரணும். அவர் மேல ஒரு நம்பிக்கை, அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கிற மாதிரியே நம்ம மேலையும் நமக்கு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கணும். ஏய், நீ என்ன பண்ணாலும் அவர் விட்டு வர மாட்டேன்டா, பல்ல கடிச்சிட்டு சொல்ற அந்த வரணும். வந்தாதான் கர்த்தரோட நாம ஒரு லாங் டிராவல் பண்ண முடியும். என்ன டிராவல் அது? ஒரு நீண்ட நெடிய பயணத்தை ஆண்டவரோட நாம மேற்கொள்ள முடியும். சரிங்களா? நான் சொல்றத ஏனோக்கு அப்படியே அனுபவிச்சார். நான் சொல்றதெல்லாம் நோவாவுக்கு நல்லா தெரியும், நல்லா வெட்ட வெளிச்சமா தெரியும். ரைட், நீ சொல்ற மாதிரிதான் நானா இருந்தேன் சொல்லுவார், ஏனோக்கு சொல்லுவார். அப்ப தேவனோட ஒரு லாங் டிராவல் நம்ம போகணும் அப்படின்னா இந்த ரெண்டு நம்பிக்கை நமக்கு வேணும். என்ன நம்பிக்கை வேணும்? நிச்சயமா அவர் என்னைய பார்த்துக்குவாருங்கிற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை அவர் மேல நமக்கு இருக்கணும். நம்ம மேல ஒரு நம்பிக்கை இருக்கணும். என்ன நம்பிக்கை? பார்த்துக்காம போயிட்டாலும் அவரை விட்டுனா நான் போற ஆள் நான் கிடையாது, என்ன ஒண்ணுமே செய்ய முடியாது போட, அப்படி நம்பிக்கை நம்ம மேல இருக்கணும். ஆமேனா? பைபிள் ஆதாரமா இருக்கு, ஆனா இப்படி நான் சொல்ற மாதிரி அங்க இல்ல. நான் எடுத்து உங்கள்கிட்ட விளக்குறேன், அவ்வளவுதான், உடைச்சு பேசுறேன். கர்த்தர் நல்லவர். பிசாசு தந்த குடைச்சலை பொறுத்துக்க யோபுட்ட சக்தி இருந்துச்சு. என்ன கூட குடைஞ்சா? யோபுட்ட சக்தி இருந்துச்சு. பிசாசு தந்த இச்சைய எதுக்க யோசேப்ட்ட சக்தி இருந்துச்சு. யோபுட்ட இருந்த சக்தி என்னது? பொறுத்துக்கிற சக்தி. கொஞ்சம் பொறுத்துக்குப்பா, கொஞ்சம் தாங்கிக்கோ, கொஞ்சம் வழியை பொறுத்துக்கோ சொல்றோமா? தாங்கும் சக்தி. யோசேப்ட்ட இருந்தது எதிர்ப்பு சக்தி. என்ன சக்தி அது? எதிர்ப்பு சக்தி. நம்மகிட்ட எதிர்ப்பு சக்தி இல்லாதனாலதான் இச்சையில விழுந்துடுறோம். யோசேப்பிட்ட எதிர்ப்பு சக்தி, ஆன்டிபயோட்டிக்கா இருந்துச்சு. அதனாலதான் ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுக்கிறா, யோசேப்பு வெளியே ஓடுற. எதிர்ப்பு சக்தி. யோபுட்ட இவ்வளவு கொடை குடைஞ்சோம், அவன் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டான். தாங்கும் சக்தி. இப்ப தாங்கும் சக்தின்னு ஒண்ணு இருக்கு, எதிர்ப்பு சக்தின்னு ஒண்ணு இருக்குன்னு விசுவாசிகள் புரிந்து கொள்ள வேண்டும். கொடுமையை தாங்கிக்கணும்னா அதுக்கு ஒரு சக்தி வேணுமா? கொடுமையை எதிர்க்கணும்னா அதுக்கும் ஒரு சக்தி வேணுமா? அதான் சொல்லி கொடுத்தாரு எனக்கு. சக்தி நமக்கு வேணும். தாங்குற சக்தி இல்லைன்னா நம்ம உடஞ்சிருவோம். நிறைய பேர் ஏன் தற்கொலை பண்ணிக்கிறாங்க? நிறைய பேர் ஊசி போட்டுருங்க டாக்டர், நான் கொண்டுருங்க டாக்டர் ஏன் சொல்றாங்க? தாங்கும் சக்தி அவங்களுக்கு இல்லை. நிறைய பேர் பிரச்சனை மத்தியில ஏன் தவறான முடிவு எடுக்கிறாங்க? தாங்குற பொறுத்துக்கிற சக்தி அவங்களுக்கு கிடையாது.
பலன் இல்லை. நிறைய பேர் ஒரு எதிர்ப்பு வந்தவங்க ஏன் ஓடி ஒழிகிறாங்க? எதிர்க்கிற சக்தி இல்லை. ஆமேனா? அதனால கோலியாத்த தாவீது போய் சந்திச்சது என்ன சக்தியோட? எதிர்ப்பு சக்தி. இதே இது சிக்லாக்ல தாவீதினுடைய மனைவிமார்கள், பிள்ளைகள், உடைமைகள்லாம் கொள்ளடிச்சிட்டு போயிட்டாங்க. சிக்லாக் வந்த போது தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். 1 சாமுவேல் 30 வருது. கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி. இது என்ன சக்தி? தாங்கும் சக்தி. எதையும் தாங்கும் இருதயம். கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த வசனங்கள்லாம்? எதையும் தாங்கும் இருதயம். இதான் தாங்கும் சக்தி. ஒரு விசுவாசிக்கு தாங்கும் சக்தியும் வேணும், எதிர்ப்பு சக்தியும் வேணும். ரெண்டுமே இல்லை அப்படின்னா கஷ்டம். ஒண்ணு ஒட்டஞ்சிருவோம், இல்லைன்னா பாவத்துல விழுந்துருவோம். கர்த்தர் நல்லவர். யோபு 1ஆம் அதிகாரம் 21 வாசிக்கலாம். யோபுக்கு தாங்குகிற சக்தி. யோபு 1ஆம் அதிகாரம் 21 வசனத்தை வாசிங்க. யோபு 1:21 சீக்கிரம் வாசிக்கலாம். ஒண்ணுமில்லாம நான் கற்பத்தை விட்டு வெளியே வந்தேன், ஒண்ணுமில்லாம நான் கிளம்பிடுவேன். என்னை படைத்தவர் எனக்கு கொடுத்தார், என்னை படைத்தவர் கொடுத்ததை எடுத்தார். என்னை படைத்த இறைவனுக்கு ஸ்தோத்திரம். இது யோபு. யோபு 2ஆம் அதிகாரம் 9 வாசிக்கலாம். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாயிருக்கிறாயோ? தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்றான். என்ன கவனிங்க. நாம சம்பாதிச்ச பணத்தை ஒருத்தர் எடுத்துட்டா, நாம சம்பாதிச்ச, சேர்த்து வச்ச, உழைச்சி கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி சம்பாதிச்ச பணத்தை, நகைய ஒருத்தன் எடுத்துட்டா அவன் மேல கேஸ் போட முடியுமா? கேஸ் போடுறது நியாயமா? முதல்ல நியாயம். கரெக்டா? சரி. ஆனா தேவன் கொடுத்த ஆஸ்திய, சொத்தை, சம்பாத்தியத்தை, பணத்தை தேவனே எடுத்துக்கிட்டா கேஸ் போட முடியுமா? கோவப்பட முடியுமா? முடியும்ல? முடியும். பார்த்தீங்களா? விசுவாசி. தேவன் கொடுத்த ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் எடுத்துக்கிட்டா தேவன் மேல எப்படி கேஸ் ஃபைல் பண்ண முடியும்? எங்க நீங்க சம்பாதிச்சு சேர்த்துக்கிட்ட பணத்தை ஒருத்தன் எடுத்தா கேஸ் ஃபைல் பண்ண முடியும்? இல்ல ஒருத்தர் உங்களுக்கு கொடுத்த பணத்தை, சொத்தை அவர் இப்ப எடுக்கிறாரு, எப்படி கேஸ் போடுவீங்க அவர் மேல? அப்ப யோபுட்ட இருந்த மைண்ட் செட்டை நீங்க புரிஞ்சுக்கங்க. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். எப்படி கர்த்தர் மேல யோபுக்கு கோபம் வரும்? ஏன் கோபம் வரலன்னு தெரிஞ்சு போச்சா? அவர் கொடுத்தார், அவர் எடுத்தார். இந்த பார்வை, இந்த புரிதல் யோபுக்கு இருந்துச்சு. ஆமெனா? யோபின் மனைவி ஏன் இப்படி பேசிட்டா? யோபு அப்படி பேசுறாரு. யோபின் மனைவி, நீ தேவனை தூசித்து ஜீவனை விடும். அவர்னா ஒரு கடவுளை? என்ன கடவுள்? எடுத்ததை போயிட்டு பெருசா பெருமையா பேசிட்டு உட்காந்துருக்கிற. உனக்கு வேணா சரின்னு படலாம், எனக்கு சரின்னு படாது. ஏன் யோபின் மனைவி இந்த மாதிரி பார்த்தா, இந்த மாதிரி புரிதல், இப்படி ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு? இந்த வேர்டு ஏன் வந்துச்சு?
ஏன் தெரியுமா? விசுவாசிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனை ஒண்ணு இருக்கு. இந்தான்னு அவர் நமக்கு ஒண்ணு தர்றத, இந்தாப்பா அப்படி நமக்கு ஒண்ணு தராரு இல்லையா? தர்றத நாம நம்முடையதா ஆக்கிக்கிறோம். இந்தாப்படி திறமை, இந்தாப்படி உயிர், இந்தாப்படி ஆத்மா, இந்தாப்படி பணம், இந்தாப்படி ஆசீர்வாதம் அப்படின்னு ஆண்டவர் நமக்கு ஒண்ணு தர்றத நாம நம்முடையதா நினைச்சுக்கிறோம், ஆக்கிக்கிறோம். நம்முடையது நம்முடையது நம்முடையது. அதான் பவுல் சொல்லுவாரு, நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்பதை அறியீர்களா? நீங்க யாரு? நீங்க உங்களுடையவங்க கிடையாதான். உங்கள் சரீரங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியிருக்கிற ஆவியுமாயும் இருக்கிறதே. நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்பதை அறியீர்களா? 1 கொரிந்தியர் 6 நினைக்கிறேன், இப்படி பேசுவாரு. பவுலுக்கு இந்த நாலேஜை கவனிங்க. அப்ப தேவன் நமக்கு ஒரு தருகிற ஒன்றை, ஆசீர்வாதத்தை எப்படி வச்சுக்கோங்க, அதை நம்முடையதுன்னு நினைக்கிறோம். பார்த்தீங்களா? அங்கதான் சிக்கல் வருது. நீங்க நம்முடையதுன்னு நினைச்சதுனாலதான் திரும்ப அதை இழக்கும் போது என்ன கடவுளை அப்படிங்கிற அந்த கோபம், எரிச்சல் கர்த்தர் மேல நமக்கு வருது. யோபின் மனைவிக்கு இந்த மைண்ட் செட் இருந்துச்சு. இந்த பார்வை பார்த்தா என்ன பார்த்தா, இத்தனை ஆடு மாடு எனக்கு இருக்குதா, கூட இருக்க ஆட்டுனா சொல்லிட்டு வரணும், இத்தனை ஆடு மாடு இத்தனை ஒட்டகம் கொடுத்தாரு, அதெல்லாம் சொல்லிக்கிறாங்க. ஆனா அவளுடைய நினைக்கிறான். இவ்வளவு கொடுத்தாரு, இத்தனை பிள்ளையை கொடுத்தாரு, இத்தனை வீடை கொடுத்தாரு, இவ்வளவு செல்வாக்க கொடுத்தாரு, இவ்வளவு செல்வத்தை கொடுத்தாரு, எனக்கு இருக்கு, இதெல்லாம் என்னுடையது, இதெல்லாம் என்னுடையதுன்ட்டு யோபின் மனைவி சொன்னதுனாலதான் அது எடுக்கப்படும் போது கோவம் வருது. விசுவாசிகளுக்கும் கொடுத்தது ஆண்டவர் எடுத்தா கோவம் வந்துச்சுன்னா அர்த்தம் தான், அவங்களுடையதான் ஆக்கிட்டாங்க. ஆனா பைபிள் சொல்லுது, இப்ப நீங்களே உங்களுடைய இல்லப்பாங்குது. உங்களா அவர் தான் உங்களுக்கு கொடுத்தாரு, நீங்களே உங்களுடைய ஆள் இல்லைங்கிறாரு. இப்ப எப்படி ஆசீர்வாதம் உங்களுடையதான் மாறும்? நீங்களே உங்களுக்கு சொந்தம் இல்லை தெரிஞ்சு போச்சுன்னா உங்களுக்கு சொந்தம் சொல்ற எது உங்க சொந்தமா இருக்க முடியும்? திரும்ப சொல்றேன், நீங்களே உங்களுக்கு சொந்தம் இல்லைங்கிறதா நிதர்சனமான உண்மை. அப்படிங்கும் போது நீங்க சொந்தம் நினைச்சுக்கிறீங்க, உங்களுக்கு அது எப்படி உங்க சொந்தமா இருக்க முடியும்? எப்படி இருக்க முடியும்? ஆமேனா? சரிதான் நான் சொல்றது. அப்ப தேவன் மேல உங்களுக்கு கோபம் வராம இருக்கணும்னா முதல்ல அதை புரிஞ்சுக்குங்க. அவர் உங்களுக்கு தந்தது உண்மை, பொய் இல்லை. ஆனா உங்களுடையதான் ஆக்கிக்க அவர் தரல, யூஸ் பண்ணிக்க தராரு. இந்தாடா சைக்கிள்ரா, இந்தாடா கார்ரா, இந்தாடா பைக்குடா, இந்தாடா வீடுறா, இந்தாடா மாடுறா, இந்தாடா ஒட்டகம்டா அப்படின்னா பத்திரம் போட்டு உங்களுக்கு ஒப்படைக்கல, நீ வச்சுக்கலாம்னு சொல்லலாம். அப்படி சொல்லல அவரு. யூஸ் பண்ணு, நல்ல விதமா பயன்படுத்துறா, நல்ல நோக்கத்துல பயன்படுத்துறா, நல்ல காரியத்துக்கு பயன்படுத்துறா, நல்லதுக்கு பயன்படுத்துறா அப்படின்னு ஆண்டவர் நமக்கு ஆத்மாவை கொடுத்தது, ஆவியை கொடுத்தது, உடம்பை கொடுத்தது, ஆரோக்கியத்தை கொடுத்தது எல்லாமே நாம யூஸ் பண்ணிக்க, அனுபவிக்க, சகல விதமான நன்மைகளையும் அனுபவிக்க செய்கிற தேவன். பைபிள் அப்படி வருது. யூஸ் பண்ணிக்க, அனுபவிச்சுக்க, இதுதான் தராரு அவரு. நாம என்ன பண்ணிட்டோம், அவரு யூஸ் பண்றான்னு சொன்ன பொருளை நம்முடையதுன்னு சொல்லிட்டோம். இது நம்முடையது, இது ஏன் இது, இது ஏன் இது, இது ஏன் இது. அவர் எடுக்கும்போது வலிக்குது. யோபு மனைவிக்கு வலிச்சிச்சு, யோபுக்கு வலிக்கல. கர்த்தர் கொடுத்தார், யூஸ் பண்ணிட்டேன், எடுத்துட்டாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நார்மல் ஆயிட்டாரு. அப்ப விசுவாசிகளுக்குள்ள இருக்க வேண்டிய மைண்ட் செட்டை நான் பேசுறேன். யோபு மாதிரி நீங்க பேசணும் அப்படின்னா இழப்பின் மத்தியில இந்த மைண்ட் செட் வேணும். அவர் பெரியவா கொடுத்தாரு, பெரியவா எடுத்துட்டாரு, பெரியவாக்கு சோத்திரம் அப்படி சொல்லணும். நான் சொல்ற மைண்ட் செட்ல நீங்க வரலன்னா நீங்க ஒரு யோபின் மனைவி தான். உங்களுடைய ரியாக்ஷன் யோபின் மனைவி மாதிரியே பேசுவீங்க.
நடந்துச்சுன்னா கண்டிப்பா பேசுவீங்க, கேரண்டியா சொல்றேன், நான் கண்டிப்பா பேசுவீங்க. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கொடுத்தது அவர் எடுத்தார், அவ்வளவுதான். என்ன நடந்துச்சு அப்படின்னா, இடையில அவர் கொடுத்தத நமக்குன்னு ஆக்கிக்கிட்டோம். இது ஏன் இது ஏன் இது அப்படின்னா, புத்திய மாத்திக்கலாமா? புத்திய மாத்திக்கலாமா? எங்க முடியும்? எவ்வளவு பெரிய ஏக்கரை போய் விட சொல்றீங்க? இது ஏன் விடுன்னு சொல்லாம அவர் விட சொல்ல முடியும்? என் வீடு தான், என் நகை தான், எல்லாம் ஏய் தான், ஏய் தான். அதான் சொல்ற, நீயே ஓய்து கிடையாது பண்ற, நீயே ஓய்து கிடையாது. என்ன அப்படி சொல்லிவிட்டீங்க? ஆமா, எங்க சாகாம இரு. ஆரோக்கிய ஓய்துன்னு சொல்றேன் இல்லையா? ஆரோக்கியமா ஓய்து கிடையாது. எங்க ஆரோக்கியமா இருந்து பாரு, முடிதான் பார்ப்போம். ஆமீனா? இது எல்லாமே அடிப்படை உண்மைகள். இதை நீ பைபிள் தான் கத்துக் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. கண்ணதாசனே பேசுறாரு. யாரு? பாடகர் கண்ணதாசன். அவர்னா இதெல்லாம் பேசியிருக்கிறார், அவ்வளவு. இது பைபிள் கத்துக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்க நடைமுறை வாழ்க்கையை கத்துக் கொடுக்கும் அத்தனையும். நம்ம என்ன வாழ்க்கையை படிக்கிறதே இல்லை, வாழ்ந்துட்டே போறோமே தவிர திரும்பி பார்த்து என்னடா நம்ம வாழ்ந்தோன்ட்டு படிக்கிறதே இல்லை. படிச்சீங்கன்னா நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு புரியும். ஆமீன் சொல்லுங்க. இப்ப யோபு மாதிரி இருக்கணுமா, யோபின் மனைவி மாதிரி இருக்கணுமா? யோபு மாதிரி இருக்கணும். யோபு மாதிரி இருக்கணும்னா என்ன மைண்ட் செட் நமக்கு வேணும்? எனக்கு கொடுத்திருக்கிறாரு, ஆனா இது கர்த்தருடைய பொருள். ஆத்துமா எனக்கு கொடுத்திருக்கிறாரு, பட் ஆத்துமா கர்த்தருடையது, பார்த்து பயன்படுத்தணும். பொருள் எனக்கு கொடுத்திருக்கிறாரு, பட் பொருள் கர்த்தருடையது, பார்த்து பயன்படுத்தணும். பணத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு, ஆனா பணம் கர்த்தருடையது, கவனமா செலவழிக்கணும். உதாரித்தனம் பண்ணக்கூடாது, சரியா செலவழிக்கணும். ஆமீனா? இந்த தாட்டு விசுவாசிக்கல பிறக்கணும். குழந்தை மாதிரி கருவாகி பிறக்கணும். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். முடிப்போம். கவனிங்க, ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில சில சம்பவங்களை எக்ஸ்பீரியன்ஸ்க்காக மாத்திரமே சம்பவிக்க பண்ணுகிறார். புரிஞ்சுக்க வேண்டிய ட்ரூத் இது. சில காரியங்கள்ல தேவன் நம்மளை நடத்துறது ஜஸ்ட் ஃபார் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த அனுபவம் உனக்கு வேண்டாம், இந்த ஒரு கசப்பான ஒரு அனுபவம் உனக்கு வேணும், உனக்கு வேணும், உனக்கு வேணும்ப்பா. இந்த கஷ்டத்தினுடைய அனுபவம் உனக்கு வேணும். பட்னியா இருந்தா எப்படி இருக்குங்கிறது உனக்கு வேணும், உனக்கு தெரிஞ்சிருக்கணும்ப்பா அப்படின்னு சில விஷயங்கள்ல ஆண்டவர் நம்மளை நடத்துறது அனுபவத்துக்காக மட்டுமே நடத்துவார். சரிங்களா? சில விஷயங்கள ஆண்டவர் நம்மளை நடத்துறது அறுவடைக்காக நடத்துவார். ரெண்டுமே வேற. அனுபவத்துக்காக நடத்துறது வேற, அறுவடைக்காக நடத்துறது வேற. அதுல ரிசல்ட் இருக்கும், அதுல முடிவு இருக்கும். அனுபவத்துல முடிவு இருக்காது. ஏன் போனீங்க? ஏன் அங்க போய் அந்த ஒரு எக்ஸாம் எழுதுனீங்க? ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தேவன் அனுப்புங்க. சில இடங்கள்ல எக்ஸாம் போவோம், எழுதுவோம், ஆனா பாஸ் ஆக மாட்டோம். அதுக்கு பேர் என்னது? பாஸ் ஆக மாட்டோம். அப்புறம் என்ன அர்த்தம்? அறுவடை இல்லை. ஆனா என்ன கிடைச்சிருக்கு? அனுபவம் கிடைச்சிருக்கு. அப்ப புரிஞ்சுக்கணும், எதுக்காக தேவன் நடத்தினாரு? அறுவடைக்கு இல்லை, அனுபவத்துக்கு. இந்த மாதிரி உங்க வாழ்க்கை பூரா புரட்டி பாருங்க. வாழ்க்கைங்கிற புஸ்தகத்தை நல்லா தாழ்த்தாளா திருப்பி பாருங்க. நான் சொல்றதெல்லாம் அதுல வரும். உங்க வாழ்க்கையில இது எல்லாமே இருக்கு. சில காரியங்களை அனுபவத்துக்கு நடத்துறாரு, சில காரியங்களை அறுவடைக்கு நடத்துறாரு. ஆமீன், ஆமீன் சொல்லுங்க. அப்ப அவருடைய நடத்துதல்ல எல்லாமே அறுவடையா இருக்காது. அவர் நடத்துதல்ல அனுபவமும் இருக்கும். தட் மீன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நடத்துறாரு. சில விஷயங்களை ரிசல்ட்டுக்காகவே நடத்துவார். அப்ப தேவன் ரெண்டு விதமா ரோல் பண்றாருங்கிறத புரிஞ்சுக்குங்க. கர்த்தர் நல்லவர். அப்ப ரெண்டுல எதுவா வேணாலும் இருக்கலாம், நாம் அவர் கையை பிடிச்சி நடக்கணும்.
போ சொன்னா போகணும், செய்யினா செய்யணும், நடனா நடக்கணும், பேசுனா பேசணும், பாருனா பார்க்கணும். ஆனா ரெண்டுல எதுவா வேணாலும் இருக்கலாம். ஒருவேளை ஆண்டு இப்படி போய் சொல்றது, நடக்க சொல்றது, செய்ய சொல்றது அனுபவத்துக்கா இருக்கலாம். இல்ல ஒருவேளை ரிசல்ட்டுக்காகவே இருக்கலாம். we don't know, நமக்கு தெரியவே தெரியாது. ஆனா அறுவடைக்காக மட்டும்தான் என் தேவன் நடத்துவார். தப்பு. நீங்க இப்படி சொல்றதுனாலதான் அறுவடை இல்லாம ஜீரோவா இருக்கும்போது ஆண்டவர் என்ன நடத்தலையோ இந்த சந்தேகம் ஏன் வருது. இதான் இப்படி சொல்லி தர விட்டுட்டீங்க. எக்ஸ்பீரியன்ஸுக்கும் நடத்துவாரு, எக்ஸ்பீரியன்ஸ்க்காக மட்டுமே நடத்துவாரு, ஹார்வெஸ்டுக்காகவும் நடத்துவார். ரெண்டுமே நடத்துவார். அணு மட்டும்தான் போனா அணுக்கள் முடிச்சுட்டு வெளியே வர சொல்லிடுவார். வெளியே பண்ணி இல்லடா ஹார்வெஸ்ட் வரையும் போன்டா போடாந்தார். பார்வான செங்கடல்ல தள்ளி சாகடிக்கண்டா, அதான்டா அறுவடை. மோசே இப்போ உன்னை அனுப்புறது பார்வனை எதுக்குற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உனக்கு வேணுங்கிறதுக்காக இல்லடா, பார்வனை போட்டு தள்ளணும், போடாங்க இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே விடணும், பார்வனத்துக்குள்ள சங்க கடல்ல போட்டு தள்ளணும்டா. அதான் அறுவடை. அறுவடைக்காக நடத்தினார். ஆமீன். நம்முடைய நடத்துதெல்லாம் பாருங்க, தேவனுடைய கையில இருக்கிறவனுக்கு நான் சொல்றதெல்லாம் புரியும். தேவனுடைய கையில அடங்கி இருக்கிறவங்களுக்கு நான் சொல்ற ரெண்டுமே அனுப்பிப்பாங்க. ஏன் ஆண்டவரே போனேன், எல்லாம் பண்ணேன், வச்சேன், இதை செஞ்சேன், கடைசியா பார்த்தீங்கன்னா ரிசல்ட் இல்லை. போய் அனுபவம் தான் இருக்கு, அதுக்கு மட்டும் தான் நடத்தணும். உட்காரு, உன்னை அதுக்கு மட்டும் தான் நடத்தணும். ரிசல்ட் இல்லையா ஆண்டவரே? எக்ஸ்பீரியன்ஸ். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு என்னத்துக்கு, உனக்கு எதுக்கு நான் சொல்லணும் பாரு. எனக்கு என்னத்துக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ், இப்ப எதுக்கு அவனுக்கு நான் சொல்லணும்? நாள் வரும்போது நீ புரிஞ்சுக்குவ ஏன் உனக்கு இந்த அனுபவம் கொடுக்கப்பட்டுச்சு. ஆமீன். தேவையில்லாம ஆண்டவர் நமக்கு அனுபவத்தை தரமாட்டாரு. அனுபவத்தை மட்டும் தராரு அப்படின்னா ரிசல்ட் இல்லை. ஆனா அனுபவம் மட்டும் இருக்கு அப்படின்னா இந்த அனுபவம் இனி வரப்போகிற காரியங்களை நம்மளை மேனேஜ் பண்றதுக்கு, சமாளிக்கிறதுக்கு உதவியா இருக்க போகுது, உதவி செய்ய போகுது. அதான் நமக்கு. ஆமீன் சொல்லுங்க. அப்ப அறுவடைக்காக அவர் நடத்தும் போது அனுபவமும் சேர்ந்து நமக்கு கிடைக்கும். புரிஞ்சுக்குங்க. இப்ப பாருங்களேன், பார்வோன் இஸ்ரேல் ஜனங்களை எகிப்துல இருந்து விடுவிக்கணும். அப்ப மோசே போறாரு. இது மோசேக்கு புது அனுபவம் தானே. இது ஒரு அனுபவம். டெய்லி போறதும், விடுறா அப்படிங்கிறதும், அது விட மாட்டாங்கிறதும், திரும்பி ஒரு தவளை வர வைக்கிறதும், திரும்ப போறதும், விட மாட்டேங்கிறதும், பேனை வர வைக்கிறதும், இதெல்லாம் நியூ எக்ஸ்பீரியன்ஸ் மோசேக்கு. அதே நேரத்துல மோசே அறுவடையும் பார்த்தாரு. விட்டானா இல்லையா பார்வோன்? மோசே அதுதானே போனாரு. அந்த காரியம் நடந்துச்சா இல்லையா? அப்ப ஒரு காரியத்தை ஒரு நோக்கத்தோட செய்யறோம். மேபி நோக்கம் நிறைவேறல அப்படின்னா அது எக்ஸ்பீரியன்ஸ். நோக்கம் நிறைவேறிடுச்சுன்னா அது அறுவடை. நடத்துதல் அறுவடைக்கான நடத்துதல். ஆனா ஆண்டவர் அறுவடைக்காக நம்ம நடத்தும் போது அதுல எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கும். அதே நேரத்துல தேவன் அறுவடைக்காக நடத்தாம ஜஸ்ட் ஃபார் எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவத்துக்காக நடத்தினா அதுல ரிசல்ட் இருக்காது, அறுவடை இருக்காது. ஆனா அனுபவம் மட்டுமே அதுல இருக்கும். பிரிச்சு புரிஞ்சுக்கணும். ரெண்டுமே இருக்கு. ரெண்டையும் நீங்க புரிஞ்சுக்கிட்டு ஆண்டவர் கையில இருந்து அவர் கைய பிடிச்சி நீங்க நடந்தீங்கன்னா சோர்ந்து போக மாட்டீங்க. ஆண்டவர் மேல கேள்வி வராது. எதுக்கு ஆண்டவரே இப்படி நடத்துனீங்க? விட மாட்டேங்கிறான் ஆண்டவரே. எதுக்கு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு பிரயாணம் பண்ணி இந்த வேலையை என்ன செய்ய சொன்னீங்க, கடைசியில பார்த்தா எனக்கு ஒண்ணுமே கிடைக்கல, என்ன ஆண்டவரே அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆண்டவரே ஏதோ ஆண்டவரேன்ட்டு தடைச்சிக்க மாட்டீங்க ஆண்டவரை. ஆண்டவர் மேல உங்களுக்கு கசப்பு வராது. ஆமீன். சரி, நான் சொல்றதெல்லாம் ரொம்ப ஆழம். நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கர்த்தரை விட்டு பிரியாத அளவுக்கு வாழ்ந்துக்குவீங்க. நீங்க இதெல்லாம் விட்டுட்டீங்கன்னா புசுக்குன்னு கேள்வி வரத்தான் செய்யும், கோபம் வரத்தான் செய்யும், அவர் மேல கசப்பு வரத்தான் செய்யும், பிரிவு வரத்தான் செய்யும். ஏன்னா உங்களையும் அவரையும் பிரிக்கிறதுக்கு ஒருத்தன் கங்கன் கட்டி சுத்திட்டு இருக்கிறான். எவனை விழுங்கலாமோ என்று அப்படின்னு அர்த்தம். கர்த்தரை விட்டு எவனை பிரிக்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். உங்களை பிரிக்கிறதுக்கு ஒருத்தன் சுத்திட்டே இருக்கிறான். ஆண்டவரை உங்களை விட்டு பிரிக்கிறதுக்கு. ஆண்டவரே உங்களையும் பிரிக்காம இருக்கிறதுக்கு என்ன மாதிரி ஆட்களை வச்சு பேசிட்டே இருக்கிறார். பிரிஞ்சிடாங்கடா,
எக்ஸ்பீரியன்ஸ்க்காக வந்திருக்கேன்டா. அறுவடைக்கு இல்லடா, கூட இருங்கடா. போயிடாங்கடா. ஆமாண்ணா.